நம்ம இன்னைக்கு நூல்கோல் அதை இன்னைக்கு பொரியல் செய்ய போகிறோம். இது நம்ம இப்படி உரிச்சிப்போம். இப்படி உரிச்சிட்டு இது இந்த சுகருக்கெல்லாம் நல்லது. சுகர் கூடுதல் உள்ளவங்க என்ன செய்வாங்க, இது வெறும் வயிற்றுல இது மிக்சியில் அரைச்சி இந்த தண்ணியை குடிப்பாங்க. அப்படி ஒரு மாதம் நீங்கள் இப்படி குடிச்சிங்கன்னா உங்கள் சுகர் எல்லாம் குறைஞ்சிடும். இது நல்ல நீர்ச்சத்து உள்ளது, நல்ல உடம்புக்கு நல்லது. நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம். இந்த அப்படியே கொத்தி 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 பொடிசாக அடிக்கும். இப்படி கொத்தி கொத்தி அரிஞ்சிக்கும். இப்படி அரிஞ்சிக்கும். எல்லாம் அரிஞ்சிட்டோம். கொத்தி அரிஞ்சு வச்சுருக்கோம். அதுக்குள்ளே மசாலையை ரெடி பண்ணிக்கணும். பொரியலுக்குள்ள மசாலையை அரைச்சிக்கும். இந்த 2 பச்சை மிளகு கறிவேப்பிலை போட்டுக்கும். இந்த வெள்ளைப்பூடு, தேங்காய் போட்டு, பொடி ஜீரகம் அது கொஞ்சம் போட்டுக்கும். மஞ்சப்பொடி போட்டுக்கும். கல்லுப்பு போட்டுக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 3 அணு போட்டு ஒரு திருக்கு, ஒற்றை திருக்கு தூக்கிடுவோம். இப்படி அரைச்சிக்கணும். ஒரு திருக்கு தான். இப்படி குறைவான அரைச்சிட்டு இதில் தட்டிக்கும். தண்ணி ஊற்றாதீங்க. இது அவ்வளோ தண்ணி இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது மூக்குள்ள. அது காரணம் தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்படியே பிணைஞ்சு தாளிச்சுக்கணும். சட்டி வைப்போம். சட்டி காஞ்சிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுக்கும். கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கும். 2 வத்தலை போட்டுக்கும். சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வதங்கிட்டு போட்டுக்கும். வேகட்டும். அப்படி வேகும். இவங்க நல்லா வெந்துட்டு இடைக்கிடைக்கு இப்படி கிண்டிக்கணும். இல்லாட்டினா அடி பிடிக்கும். சிம்மா குறைச்சி வச்சுட்டு நம்ம இப்படியே கிண்டிக்கணும். நல்லா வெந்துட்டு பாருங்க, இறக்கிடுவோம்.